பரிசுத்தாவி நம்மள இருக்கிறார் என்றா அதுக்கான அடையாளங்கள் தெளிவா இருக்குது. பரிசுத்தாவி நம்மள இருக்கிறார், ஆனா பரலோகம் போக மாட்டோம் என்றாலும் அடையாளம் தெளிவா இருக்கும். அதுல வேதம் எங்களை ஏதோ ஒரு கலவர மீன் நடுவுற மீன் மாதிரி எங்களுக்கு எவிடன்ஸ் தராம விடையில பக்கா எவிடன்ஸ் பிரிச்சு காட்டுற பரிசுத்த தேவன் பரிசுத்தாவியர் நான் இருந்தாலும் பரலோகம் பெற மாட்டாங்க. அவங்களோட பண்புகள் அவங்களோட கனிகள் எப்படி இருக்கும், நான் இருக்கிறேன் கட்டாயம் பரலோகம் பெறுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க வாழ்க்கையில் என்று பல வடிவங்களுக்கு எழுதி தந்திருக்கிறேன். நாம எண்ணாம புத்தகத்துல பிழையாம நாம வாசிக்கிறோம். பிழையாம குறிச்சி 24வது அதிகாரம் 2வது வசனம். பிழையாம் கர்த்தருடைய ஒரு தீர்க்கதரிசி. 24வது அதிகாரம் எண்ணாம் 24 எங்களுக்கு அவன் பரிசுத்த ஆவியினால அவன் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொன்ன மனுஷன். 24:2 பிழையாம் தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறது பார்த்தான். தேவ ஆவி அவன் மேல் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார். அவன் வந்ததால பேரின் குமாரனாகிய பிழையாம் சொல்லுகிறாவது, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது, தேவனர்களும் வார்த்தையை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விளம்பும் போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புவதாவது, யாக்கோபே உன் கூட அவன் கத்திட்ட வார்த்தையை தான் சொன்னான். பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்தார், அவன் சொன்னான். அதனால அவன் பரலோகம் போகிறேன் என்ற அர்த்தம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் யார் மேல் வந்தாலும் அவன் நரகமும் போகலாம். பிழையாம் நரகம் போனான். விளங்குதோ? பிழையாம பிடிச்சு வெட்டினாங்க மோசே ஜோஷுவா. அதனால பிழையாம் மேல பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் அவன் வாயில தேவ வார்த்தைகளையும் வச்சார். அதுல சொல்றோம் பரிசுத்த ஆவியானவர் ஒருவன் கொண்டிருந்தாலும் நரகம் போகலாம். அப்ப இதுல உங்களுக்கு விளங்கும் என்ன மாதிரியா பரிசுத்த ஆவியானவர் என்ன மாதிரி விஷயத்தை அப்ப செய்திருக்கிறான். அப்ப இல்ல அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்லுற விதமா பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்யறையாக்க பரலோகம் போகாமலும் இருக்கலாம். அப்ப அப்படி எடுத்துக்கொள்ள அப்படிதான் விளங்குதோ? அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றா அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். இந்த தீர்க்க தரிசனம் சொன்னவன் நரகம் போயிருக்கான். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருந்து தீர்க்க தரிசனம் சொல்றவன் நரகம் போக முடியும். அதான் கன்க்ளூஷன். ஐயோ நான் தீர்க்கதரிசனம் சொல்லி கடவுளை நல்லாலும் நான் பரிசுத்த ஆவியில் இருக்க எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. ஒரு தடை தாண்டியாச்சு. இப்ப அடுத்த தடை உதாரணத்துக்கு ஆண்டவரே பிசாசுகளும் ஓடி போனது எங்களுக்கு அடங்கினதை கண்டோம். 70 பேரை அனுப்பினவர் சீஷர்களை, 2 பேரை அனுப்பினவர் சீஷர்களை 70 பேர் போயெல்லாம் சுற்றி திரிஞ்சு எல்லாம் பேய்களை திறத்தவும் குணமாக்கவும் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அதை வார்த்தை பணி செய்யவும் அனுப்பினார். வந்து சொன்ன 70 ஜூதாசும் இருந்தவர். ஜூதாசும் பேதுரத்தினவர், ஜூதாசும் சுவிசேஷ பிரசங்கி, இரவாத்த பணியாளன். ஜூதாசும் வந்து சுகம் கொடுத்து எல்லாம் செய்த பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல வந்திருந்தார். ஆனா ஜூதாஸ் நரகம் போனார். இது 2வது கேஸ். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள்ல இருந்து அவர் சுகமாக்கும் கூட்டம் நடத்தி அவர் வந்து சுவிசேஷ பிரசங்கம் செய்து பேய்கள் துரத்தினாலும் அந்த நரகம் போக முடியும் என்று பைபிள் காட்டுது. விளங்குதோ? இதுக்கு கன உதாரணங்கள் இருக்குது. இப்படி பேதுரத்தினை எல்லாம் நரகம் போறது பேயோட இருந்து. அதனால நாங்கள் இந்த பேதுரத்துற வேலைகளையும் இறங்குறது இல்லை. அல்ல சுகம் கொடுக்குற வேலைகள் எல்லாம் நாங்கள் இறங்குறது இல்லை. தீர்க்கதரிசனம் சொல்ற வேலைகளை நாங்கள் நரகம் போக விரும்பிய அப்படி சொல்லுறவன் இந்த காலத்துல கட்டாய நரகம் போவான். இந்த காலத்துல தீர்க்கதரிசனம் சொல்றவன் கட்டாய நரகம் போவான். ஏண்டா வேதம் எழுதப்படைக்கல தீர்க்கதரிசனம் தேவைப்பட்டது. வேதம் புதிய உடன்படிக்கை எழுதப்படைக்கல அற்புத அடையாளங்கள் தேவைப்பட்டது. கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கும்படியா இவைகள் நிறைவேற்றப்பட்டு எழுதி முடிக்கப்பட்டது. அதனால இப்ப இதுவும் செல்லுபடியாக இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லி இப்ப அந்நியவாக பேசி இப்ப சுகம் கொடுக்கிறேன் இப்ப நான் பேசுறேன் நிச்சயமா நரகம் போகக்கூடிய ஆக்கள் தட்டு தவறி வேணும்னா பரலோகம் பெறலாம். கட்டாயம் நரகம் போறது அவர்களுடைய மார்க்ஸ் எல்லாம் நரகத்தை நோக்கி தான் நகர்ந்து இருக்கு. ஏன்னா பரிசுத்தாவியர் கடைசி வரைக்கும் இப்ப இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசி சுகம் கொடுக்க மாறின வச்சு குணப்படுத்த மாட்டார்.
ஒருத்தருக்குள்ள வரம் வச்சு அவர் அப்படி செய்கிறவரும் அல்ல. அந்த வரங்கள் அது டிஃபரண்ட். அது வேதத்தினுடைய சாட்சிய கடவுளுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துறதுக்கு சொல்லப்படுது. சொல்லியெல்லாம் முடிச்சாச்சு. இவ்வளவு எல்லாம் அப்போஸ்தலரால உறுதி பண்ணப்பட்ட இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலருடைய காலத்தோட முடிஞ்சு போச்சது. இப்ப யாராவது செய்யறாங்க, கட்டாயம் பரிசுத்த ஆவியானவர்கள் செய்ய இல்லை. அது பரிசுத்த ஆவியானவர் பேய் அனுப்பி வச்சு செய்விச்சு கொண்டிருக்கிறார். அது ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுறதுனா கர்த்தர் கிருபையாக சுகம் கொடுக்கிறார். ஐயோ நாங்கள் ஜபிக்கிறையாக்கள் என்ற ஜெபம் என்றா என்னென்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய ஆண்டவர் என்னோட கேளுங்க, நான் உங்களுக்கு எனக்கு சித்தமான தருவன் சொன்ன ஆண்டவர். அதனால நம்பிக்கையோட நாங்கள் கேட்க போறோம். ஏதோ எங்களுக்கெல்லாம் வரம் இருக்கின்றதால இல்ல, அவர் வாக்கு தந்திருக்கிறபடியா கேட்கிறோம். அவர்கிட்ட வர்றையாக்கள் முழு நம்பிக்கையோடையும் அவருக்கு முன்பாக வர வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கார். அதனால முழு நம்பிக்கையோட வந்து கேட்கிறோம், கர்த்தர் செய்ய முடியும். நான் மண்டாடினது அவரோட கதைச்சு அதை தயவாத்தாரது. அதை விட்டு போட்டு இப்ப அற்புத அடையாளங்கள் செய்கிறதும் இப்ப சுவமளிக்கும் கூட்டம் நடத்துறதும் அது இல்ல. வாருங்கள் சுவம் பெற்று செல்லுங்கள். இது அந்த சேல்ஸ் டெக்னிக்ஸ் தான் இப்ப எல்லாம் பயன்படுத்துறோம். அது டோட்டல் அவுட். சரி, ஒரு கதைக்குத்தான் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் காட்டுறையாக்கள் பேதுரத்தினையாக்கள் பரிசுத்த ஆவி அவர்கள வந்து இருந்து ஆவி தேவனுடைய ஆவியினுடைய அனுக்கிரகங்கள் அனுபவிச்சியாக்கள். ஆனா போயிட்டான். அவன் தன் இடத்தை தானே தேடிக்கொண்டான் என்று அப்போஸ்தலன் பேதுரு சொன்னான். அதனால 3.5 வருஷம் இயேசுவோட பக்கா ஊழியம். அப்போஸ்தலன் வரம் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிரியை செய்தார். ஆனா நரகம் போயிட்டார். 3வது சவுல் ராஜா. சவுல் வேதமான பற்றி கதை கேட்கல, தீர்க்கதரிசிகளின் புத்திரோட அவன் சந்தி கேட்கல. பரிசுத்த ஆவி அல்லது தேவனுடைய ஆவி அவன் மேலும் வந்திறங்கின. அவனும் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டு போய் கொண்டிருந்தான். அப்ப உங்களுக்கு தெரியுமோ தெரியல, தீர்க்க தரிசனம் என்று நாம சொல்லுறோம். அந்த சொல்லு பாடல் பாடுறதையும் உள்ளடக்கி இருக்குது. பாட்டு பாடுறது, பாட்டு பாடுறது. அதாவது நாமல் பாடல்கள் படிக்கல, நாமல் இறைவார்த்தையைத்தான் நாமல் சொல்லுறோம். அப்ப இறைவார்த்தை பணிதான் தீர்க்க தரிசன பணி. இறைவனுடைய வார்த்தையை அறிவிக்கிறது. பாடல்கள் படிக்கிறது இறைவனுடைய வார்த்தையை நாமல் வெளிப்படுத்துறது. அதுல பாடல் படிக்கிற எல்லாரும் தீர்க்க தரிசிகள். அப்ப அதால அந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வரையத்தில் அவங்க தேவனை துதிச்சு கொண்டு பாடிக்கொண்டு அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு தீர்க்கதரிசனம் சொல்லி கொண்டு வந்தாரு. தேவனுடைய ஆவியானவர் அவனுக்கு மேலும் வந்தார். வரம் அவனுக்கும் வந்து அவனும் பாடல்காரன். இவன் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் ஒருவனோடு கேட்கிற அளவுக்கு பரிசுத்த வேலை செய்தார். எல்லாம் நமக்கு தெரியும். நீங்கள் நாடகமும் வாசிச்சீங்களா, அந்த தீர்க்க தரிசனம் அதுக்கும் வேதம் பொருத்தமாக்காது சரியானது இல்ல. நாளாகமா 1 அதிகாரம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். முழங்குதோ? தீர்க்க தரிசனம் என்று சொன்னா வருவது உரைக்கிறது மட்டுமில்ல. தீர்க்க தரிசனம் என்றா what do you mean? What is the meaning? The mouth of the God, கடவுளுடைய வாய். அதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம். தரிசி கடவுளின் வாய். கடவுளின் வாயாக இருக்கிறார்கள். பாட்டாயும் சொல்லலாம், அறிவுறுத்தலாம், புத்தி சொல்லலாம். கடவுள வார்த்தையார் பேர் தீர்க்க தரிசனம் தான். அதனால இந்தியர்களுக்கு ஆசாப், ஏமான், எத்துத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலர் அவ என்ன செய்து கொண்டிருந்தாங்க? சுரமண்டலங்களாலும் தம்புருக்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க. பாட்டு படிக்கவே இல்லை. சில வேளையில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளே பண்ணுறதே அங்க அந்த இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்றதுக்கான அந்த வடிகாலாக அல்லது வடிவமாக அமைஞ்சிருந்தார். அதனால்தான் தாவீது தீர்க்க தரிசனம் அவன் உரைக்கல. என்ன அவன் சுரமண்டலம் வாசிக்கிற பேய் ஓடிச்சு. பிகாஸ் he was prophesying. அவன் கடவுளுடைய வாய அதை வாசிச்சு கொண்டு அவன் என்ன வாசிச்சான்? தேவன் வார்த்தையை சூடுல சொல்லிக் கொண்டிருந்தான். பேய்க்கு விளங்குது, இது நிக்கலாத ஓடும். விளங்குதோ? அதில் இது சுரமண்டலம் தம்புரு கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்கள். அங்கால 3ஆம் வசனம் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அது பாட்டால தீர்க்க தரிசனம்.
தங்கள் தகப்பனாகிய எத்துத்தூத்மியின் வசத்திலே அவர்கள் அகல. இதுவும் தீர்க்க தரிசனம் தான். அதான் நாம பவுலப்போஸ்தலன் உங்கள் மத்தியிலே வந்திருக்கிற பொழுது நீங்கள் அந்நிய பாஷையால கதைச்சு சொன்னா அவனுக்கு ஒன்றும் விளங்காதப்பா. ஆனா நீங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னா விளங்கும் என்றைக்குல அவர் சபையில பாடப்பட்ட பாடல்களையும் தான் அவர் சொல்லுறார். இல்லைன்னா நாம எல்லாரும் அங்க தீர்க்க தரிசனம், நீங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிறீர்கள், எல்லாரும் ஒழுங்கா கடவுளோட உறவாத்திய வாயால சொல்லுங்க. அது பாடலோட கதைதான். வந்தவனுக்கு அது விளங்கட்டும். என்ன பாட்டு அத விளங்கினவன் அந்த பாட்டினால கடவுளை பற்றி கேட்கல, கடவுளுடைய பாவத்துக்கு எதிரான அவருடைய தீர்ப்புகளை அவற்றை பரிசுத்த கைகள் அவன் தண்டகாலம் உணர்த்தப்பட்டும் விழுந்துகிறப்ப ஐயோ நானும் பாவிதானே அல்ல. அதனால தீர்க்க தரிசனம். Spirit of God came upon Saul and he prophesied among them. அதனால ஆனா சவுல் அங்க போனார். பேய் எழும்பி வந்து சொல்லி நாளைக்கு என்னோட நீ இருப்பேன் முடிஞ்சு. பேய் எழும்பி வந்து சூனியக்காரி சொல்லுறான். எழும்பி வந்தார் இவர் தான் சூனியக்காரி சொல்லி கொண்டுறார். சூனியக்காரி இப்ப வாயால கதைக்கிற சொல்லுது, அதுதான் சொல்லுது கலையாடி கனவை செய்கிறோமே அது சொல்லு நாளைக்கு நீயும் இந்த மகன் மேலாம் என்னோட இருப்பீங்களான். கில்போவா மலையில சவுல் வெட்டுண்டு விழுந்தான், நரகம் போனான். அதனால இந்த பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்தார், ஆனா நரகம் போனான். பரிசுத்த ஆவி அவன் மேல் அமர்ந்த, அவன் நரகம் போனான். அதனால பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றதை வச்சுக்கொண்டு நான் முழு கிறிஸ்தவன் ஒரு நம்பிடக்கூடாது. மற்ற பக்கம் வேதம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவரை அல்லாமல் வேறவன் கிறிஸ்துவ தேவன் என்று அறிக்கை பண்ண முடியும். கிறிஸ்துவ தேவன் கிறிஸ்துவனுடைய ஆவியை கொண்டிராதவன் அவருடையவன் அல்ல. கொஞ்சம் பொருங்க, பைபிள்ல வேதம் பரிசுத்த கடவுள் அப்படி சொல்லுறானே ஓம் சொல்லுற. அது இந்த அந்நிய பாஷை தீர்க்க தரிசனம் இந்த இந்த அற்புத பேதுரத்துற கதையாங்க இல்ல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? ரோமர் 8:9 அந்த வசனம். ரோமர் 8:9. ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி உங்கள் இருந்தால் நீங்கள் பேரல் துரத்தி தீர்க்கதரிசனம் சொல்லி சுகமாக்கி அற்புத சுகம் நடத்துவீர்கள். இது இல்ல பைபிள் கதைக்குதாங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவீர்கள். தேவனுடைய ஆவி உங்கள வாசமாயிருந்தால் மாம்சத்தின்படி நடக்க மாட்டீர்கள். தேவனுடைய ஆவி உங்கள வாசமாயிருந்தால் நீங்கள் தேவனுக்கு விரோதமான சிந்தனை கொண்டிருக்க மாட்டீர்கள். தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாயிருந்தால் நீங்கள் கட்டாயம் அவருடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவீர்கள். ஆமென். தேவனுடைய ஆவியானவர் நீதியின் நிமித்தமங்கள்ல ஜீவன் உள்ளவராயிருப்பார். கலைக்கப்படுறதெல்லாம் 10 கட்டளை கலைக்கப்பட்ட இடம் இது. 10 கட்டளையை கை கொள்ள வைக்கிறது அந்த ஆவியினுடைய வேலை. ஏண்டா அந்த ஆவி வாக்குத்தத்தம் பண்ண படைக்க ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு சொன்னார், நான் என்னுடைய ஆவியை உங்களோட உள்ளத்துல வச்சு உங்களுடைய இருதயத்தை சதையாக மாத்தி அந்த சதையான இருதயத்துல என்ற நியாய பிரமாணத்தை எழுதுவேன். நான் ஆவியை வச்சு கொஞ்சம் பேரை பேருரத்தையும் கொஞ்சம் பேரை சுவிசேஷம் அறிவிக்கிறதையும் கொஞ்சம் பேரை வந்து நான் போராக்கையும் கொஞ்சம் பேரை நான் வந்து அந்நிய பாஷை பேச சொல்லல. நான் என்ற நியாய பிரமாணத்தை உங்கள் எழுதுவேன். அதான் புதிய உடன்படிக்கை வாக்குறுதி. அதான சொல்லுது எரேமியாவில். எரேமியா எரேமியா 31. எரேமியா 31, 33. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே எழுது. இதான் புது உடன்படிக்கை. நியாய பிரமாணம் உள்ளத்தில் எழுதியிருப்பார் என்றா இனி கல்ல பார்த்து பார்த்து தூக்கி கொண்டு தெரிய தவிர உங்களை இதயத்திலே சுமருங்க அந்த 10 கற்பனை.
அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் பிள்ளைகளாயிருப்பார்கள். பிறகு பரிசுத்தாவிய எங்களுக்கு தார வேண்டது, பரிசுத்தாவிய அவர்களுக்கு எசேக்கியல் எசேக்கியல் இல்ல, என் ஆவியை எசேக்கியல் எங்க சொல்றார் ஆண்டவர்? வசனம் எடுத்தா சொல்லுங்க. எசேக்கியல் நவமான இருதயமும் உள்ளத்திலே இந்த ஆவியையும் தருவன். எசேக்கியல் 36. Alright, thank you. எசேக்கியல் 36 26. இதுவும் இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நான் உங்களை புறஜாதிகளிலிருந்து அழைத்து வந்து உங்களை சகல தேசங்களிலிருந்து சேர்த்து உங்கள் சுயதேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலந்தரிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தின் எடுத்து போட்டு சபையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். இதுதான் புது உடன்படிக்கை. இதுதான் புது உடன்படிக்கை என்று அப்போஸ்தலன் சொல்றேன். என்ன இந்த வாசகத்துல புது உடன்படிக்கை காணையில அது அதுல இல்ல, நீங்கள் வாசிக்கணும் வந்தா கண்டெக்ஸ்ட்ல புது உடன்படிக்கை தான். அதுக்குதான் பைபிள 10 தரம் வாசிக்கணும். நான் திருப்பி வாசிச்சாக்களுக்கு அந்த கேள்வி எழும்பாது. அப்படித்தான் உங்களுக்கு அது அந்த அளவுக்கு சரியா டிரைவ் பண்றதுக்கு மூட இல்லையன்னு சொன்னா நாம எதிரியரை தட்டி பார்த்து எதிரியர்ல கோட் பண்றதை பார்த்தா தான் மேல 6வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் 8:10 அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களை அவர்கள் எழுதேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனங்களாயிருப்பார்கள் என்ற இந்த புது உடன்படிக்கை சொல்லுகிறதுனாலே, கடைசி வசனம் புது உடன்படிக்கை சொல்லுகிறதுனாலே முந்தினதே பழமையாக. அவைதான் புது உடன்படிக்கை. புது வாட் இஸ் தி நியூ கவெனன்ட்? நியூ கவெனன்ட் என்று சொல்றது 10 கற்பனை கல்லில இருந்தத அப்படியே ஆண்டவர் இல்லாமலாக்கி எங்கேயோ துறைய பண்ணி போட்டு அந்த கல்லில இருந்த 10 கற்பனை நியாய பிரமாணத்தை தன்னால தெரிஞ்சு கொள்ளப்பட்ட மனுஷர்களுடைய இருதயத்தில சதையாகி அந்த பலகையில தந்தை ஆவிய அவர்களுக்குள்ள வச்சு அவர் எழுதுறாரு. அதுக்கு பிறகு புது உடன்படிக்கை. அதில் இப்ப 10 கற்பனை போர்டிலேயோ கல்லிலேயோ இல்ல, அது எங்களோட இதயத்தில் எழுதப்பட்டு அவற்றை ஆவியால அது எங்களுக்குள்ள தொடர்ச்சியாக எரிஞ்சு கொண்டிருக்குது. That's we call not only us, the apostle Paul calls. அல்லது பரிசுத்த ஆவியானவரே எபிரேயருக்கு அப்படித்தான் சொல்லுறாரு. அல்ல அவருடைய பிதாக்களை எடுத்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையே போல அல்ல, அது பழைய உடன்படிக்கை. அவளை கொண்டு வர 10 கற்பனைகளை கையில கொடுத்தவர். அந்த உடன்படிக்கையை அவர்கள் நிற்க இல்லையே, நானும் அவளை தள்ளி விட்டேனே. அப்ப என்ன செய்ய போறேன் நான்? இப்ப அதே இஸ்ரவேலருக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த மக்களுக்கு அவர்களுடைய என்னுடைய அந்த பிரமாணங்களை அவருடைய இருதயத்தில் எழுதுவேன். இதுக்கு பேர் தான் நியூ கவெனன்ட். அப்ப பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையில சரக்கு ஒன்றுதான், சேரம் ஒன்றுதான், விஷயம் ஒன்றுதான். அதை 10 கட்டணம். அதனால கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல, அவருடையவன் அல்ல. கான்டெக்ஸ்ட் என்ன? கிறிஸ்துவனுடைய ஆவியில 10 கற்பனைக்கு கீழ்ப்படிவான். 10 கற்பனை இல்லையன்றவனுக்கு என்ன ஆவியா போயிருக்கு? எப்படி இருக்கு? இப்ப 10 கற்பனை இப்ப நமக்கு இல்ல, அது இயேசு எல்லாம் செய்து நிறைவேற்றிட்டார். அப்ப நமக்கு வேலை. அப்ப இந்த வசனம் எல்லாம் பெட்டிவிட வேண்டிய கட்டளைக்கு நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்போமானால், நாங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவோமானால், அவருடைய கற்பனையின்படி நடப்போமானால் எல்லாத்தையும் பெற்றேன். அது என்ன அவற்றை கற்பனை? அப்ப பேசிக்கா அந்த ஆக்கள் கொஞ்சம் குறை இல்லை, அவங்க கொஞ்சம் கிறிஸ்தவர். ஏண்டா அடிமட்டத்தில் இருக்கிறாங்க, கற்பனையே இல்லை, பரிசுத்தாவி கடைசி வரைக்கும் அவள் இல்லை. ஆனா நாம கழிச்சு கொண்டிருக்கிறார்கள் பரிசுத்தாவி இருக்கிறார்.
அதுதான் சரி. அவர்கள் இருக்கிறபடித்தானே இந்த வரங்கள் இல்லை வேலை செய்து. பரிசுத்தாவி இல்லாமலா நான் இவ்வளவு வேலையில துரத்தி கொண்டிருக்கிறேன்? பரிசுத்தாவி இல்லாமலா நான் அந்நிய வாசல கதைக்கொண்டு கேட்கிற ஆட்கள் சில வேளையில அவர்கள் யோசிக்கலாம், தன்னில பரிசுத்தாவி இருக்கிறபடியே தானே தான் பிடிக்கிறோம். அப்ப பரிசுத்தாவி இருக்கிறதா நான் கட்டாயம் பரலோகம் போறேன், நானே பரலோகம் பாட்டி வேற யார் பரலோகம் போடுறேன்டா இல்ல. அந்த அப்படி சொல்றதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன தகுதி? நாங்கள் அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறோம் என்று எங்களோட மனச்சாட்சி எங்களுக்கு உறுதி சொல்லுவோம் என்றா அதான் தகுதி. நம்மள மனச்சாட்சியே குற்றம் சாட்டுது. நீ ஒழுங்கா கற்பனையை கை கொள்றதுல, நீ ஒழுங்கா கெட்டனால கை கொள்றதுல, நீ கொஞ்ச நேரம் வந்துட்டு சேர்ச்சு குடிஞ்சு போயிடுற. முந்தி அப்படித்தானே செய்தது. காலம் ஒரு சர்வீஸ் தான் முடிஞ்சு போச்சு. மிச்சமெல்லாம் எங்கிறது போய் வீட்டை சும்மா படுத்து கிடக்கிறது, குப்புறை இருக்கிறது, எழும்பி திரிகிறது, நடக்கிறது, போன் கதைக்கிறது, அல்ல பார்க்கறது, டிவியை போடுறது, அல்லது கொஞ்சம் சுத்தி கொண்டு அப்படியே உலாத்தி வாரது. இதுதான் சண்டேண்டா நினைச்சோம் நாங்கள். நாம நினைச்சோம் காலமா சர்வீஸ் போனா சரி உண்டு. அதை நாம சொல்ல கொஞ்சம் குறைய கிறிஸ்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சுது. என்னடா ஈவினிங் சர்வீஸ் இல்லை. நாம அந்த நாளை எப்படி கை கொள்ளும் என்று எங்களுக்கு சொல்லி தெரியல. ஆனா நாம நம்பிக்கொண்டா நாம பரலோகம் போயிடுவோம். போவதற்கும் தெரியாது. போவதோட காலமா வராதாக்கள் பின்னேறம் வாங்க சேர்ச்சிட்டு. அப்படித்தான் கனவேர் விளங்கி இருக்கிறாங்க நம்ம தமிழ் கிறிஸ்தவ சமுதாயத்தில். ஆனா வெள்ளக்காரர் அப்படி படிப்பிக்கவே இல்லை. காலமே வாங்க சர்வீஸ், அதையாக்கள் ஈவினிங் சர்வீஸ். கடவுள் சொல்ற காலமேமா பின்னேறம் வாண்டு அப்படி வராடி வரலோம் இல்லை. அவற்றை கற்பனைகளின்படி நடந்தால் தான் பரிசுத்தாவிரங்கள் இருக்கிறார் அர்த்தம். கற்பனையின்படி நடக்காதவனுக்கு அங்க இடமே இல்லை. அதாவது வெளிப்படுத்தல ஆண்டவர் கடைசியா சொல்லுற எல்லாம் வெளிப்படுத்தல் 22:14 கடைசி. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவற்றை கற்பனையின்படி செய்தால்தான் நீ பரலோகம். கொஞ்சம் பாருங்க, இயேசு எனக்கா மரிச்சிருக்கிறார், அவர் மரிச்சபடியெல்லாம் நான் பரலோகம் போவேன் தானே. அவர் மரிச்ச வேற என்னத்துக்கு? தன்னை நேசிக்க சொல்றதுக்கு உனக்காக மரிச்சிருக்கிறார். நீ அவரை நேசிக்கிறான்றதை எப்படி காட்டுவ? அவற்றை கற்பனைகளை கை கொள்றதால. ஒருவன் என்னிலே அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ள கடவுள். இயேசு கிறிஸ்து உனக்காக மரிச்சிருக்கிறார் என்றது உண்மை என்றால் நீ கட்டாயம் அவரை நேசிப்ப. அவரை நேசிக்கிறத எப்படி காட்டுவ? அவற்றை கற்பனைகளை கை கொள்வதால். என்ற கற்பனைகளை கை கொள்ளாதவன் என்னிலே அன்பை இல்லை அவனை கண்டார். ஜோவானதை பற்றி அன்பின் சீடன் அப்போ சொல்றான் எழுதுல, நாம் அவருடைய கற்பனையின்படி செய்கிறதே அவரில் அன்பு கூறுவதாம். Do the commandment, you are showing that you are loving the Jesus Christ. If you don't do the commandment, then you are telling, I am not loving Jesus Christ. If you are telling, then done. Jesus never died for you. இயேசு உனக்கா மரிக்கவே இல்லை. ஆனா நாமள நம்பிக்கொண்டு போய் இயேசு மரிச்சவர் தான். எப்ப சொன்ன உனக்கா மரிச்ச நான்? பைபிள்ல இந்த பேர் எழுதி இருக்கும் உனக்கா மரிச்ச நான் என்று சொல்றதுக்கு. உனக்காக மரிச்சன்றதுக்கு எந்த எவிடன்ஸும் பைபிள்ல இல்லை. பைபிள்ல இருக்கிறது இயேசு தந்த சனங்களோட பாவத்துக்காக மரிக்க வேண்டும். அவற்ற சனம் என்றா அவரை நேசிச்சு அவற்றை கற்பனையை கை கொள்ளும். அதான் எவிடன்ஸ். அவற்ற நேசம் இல்லாதவர்களுக்காக இயேசு மரிக்கணும். இயேசு செத்தம் அவ்வளவு சீப்பா போச்சு. அதனால கவனிச்சு கொள்ளுங்க. அவர் யார் யாருக்காக மரிச்சாரோ அவர்களுக்கு தான் தஞ்ச ஆவிய அவர்களுக்கு அச்சாரமா கொடுத்தவர். அச்சாரம் என்றது அச்சாரம் அட்வான்ஸ். குமாரிட்ட கேட்டாலும் அட்வான்ஸ் தான் சொல்லு. இல்ல அங்க கிளிநொச்சியில என்ன குமார் இது அச்சாரம் அட்வான்ஸ், அவ்வளவுதான். அது மட்டும் தான் தெரியும். எல்லாம் இங்க மறந்து போச்சு 5-6 வருஷத்துக்கு. அச்சாரம் அல்ல அட்வான்ஸ். பரிசுத்தாவியனும் நமக்கு அட்வான்ஸ் அவர் தந்திருந்தா அட்வான்ஸ் பேமெண்ட். அது அட்வான்ஸா என்னத்துக்கு தந்தவர்? அவரை நேசிக்கிறதுக்கு. என்னில் அன்பா இராதவன் எனக்கு சீஷனா இருக்க மாட்டான். என்னில் அன்பா இராதவன் ஜீசஸ் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று வாயால தேனூட்ட கதைக்கிறதும் இந்த செல்லமும் பம்மாத்தும் வீடோன் நடத்தையில கற்பனையில கை கொள்ளணும்.
அயல உங்களுக்கு விஷயம் விளங்கி இருக்கும். பரிசுத்தாவியானவர் இருக்கிறவன் பரலோகம் போக மாட்டான், பரிசுத்தாவியானவர் இருக்கிறவன் பரலோகம் போவான். என்ன ரெண்டும் வேற மாதிரி சொல்லி ஆனா ஒரே விஷயத்தை சொல்றீங்க. பரிசுத்தாவியானவர் இருந்தால் பரலோகம் போக மாட்டான், பரிசுத்தாவியானவர் இருந்தால் பரலோகம் போவான். இப்ப ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? பரிசுத்தாவியானவர் இருந்தால் பரலோகம் போவான்னு நாம சொல்றது அவருடைய கற்பனைகளின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் என்ற பரிசுத்தாவியானவர் அதுக்காகத்தான் குடும்பத்தில் இருக்கிறார். கிறிஸ்துவ நேசிக்க கடவுளுடைய கற்பனையின்படி நடக்கிறோம் என்பதே நாம் அவரில் தைரியம் கொண்டிருக்கிற அந்த தைரியம் நிச்சயம். பரலோகம் போவதையா நானே போகாம என்னண்டையா கடவுள் என்ன விடுவார்? நானே போகாட்டி என்னட்டு போக வேற யார் போறது? தேவனுக்கு பயந்து அவற்றை கற்பனையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்க ஐயோ அவற்றை ஆவியினுடைய பிளத்துல அவற்றை கற்பனையே சிறமை கொண்டு வாழ்கிறோம். எங்களுக்கு நன்மை வரும் என்றதுக்காக இல்லை, எனக்கு மாதிரி தெரிஞ்ச இயேசுவனுடைய ரத்தம் அது பழிக்கப்பட்டுடக் கூடாதுன்றதுக்காக, அதனுடைய கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக நானே என்ன அர்ப்பணிச்சு அவற்றை கற்பனையே எனக்கு இனி வழி, அவற்ற வேதம் அவற்ற நியாய பிரமாணமே என்ற காலருக்கு தீபம். வேதம் என்றா என்ன? நியாய பிரமாணம். வேதம் என்றா தமிழ்ல சட்டம், நியாய பிரமாணம் என்றது தமிழ்ல லோ, சட்டம். உம்முடைய சட்டம் என்ற காதலுக்கு தீபம் என்ற பாதைக்கு வெளிச்சம். அப்ப என்ன நியாயப்பிரமாணம் தான் காதலுக்கு தீபம், அதான் நடக்க வேண்டிய வழியை காட்டுது. 10 கட்டளைப்படி நடந்துக்கிறதால நடக்க என்ன பரிசுத்தாவியானவர் வைக்கிறதால நிச்சயமா அதுல நடக்கிறேன்னு எனக்கு தெரியும். நான் பரலோகம் போவேன். வாயால நான் சொல்றதாலே அல்ல, நான் செய்கிற செயல்களே அதுக்கு அத்தாட்சியா இல்லையா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து நான் செய்கிற செயல்களுக்கு நாம அற்புதம் செய்ய இல்ல, சாதாரண குடும்ப வாழ்க்கையில எங்க வாசலுக்கு வெளியும் வாசலுக்குள்ளையும் எங்களுக்கு கிறிஸ்துவனுடைய சாட்சியின் வழிகள்ல நடக்கிறோம் என்றது அத்தாட்சி இல்லையோ? அப்ப நாங்கள் 10 கற்பனையின்படி நடக்கிறதாலதான் இவ்வளவு தைரியம் கொண்டிருக்கிறோம். நாங்கள் பரலோகம் போவோம். நாங்கள் பேதுரத்தினதால தைரியம் கொள்ள இல்லை, நாங்கள் அந்நிய பாஷை பேசுறதால தைரியம் கொள்ள இல்லை. அப்படி அதுவும் வேண்டாம் எங்களுக்கு. ஏனென்றா அது இப்ப அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. இப்ப கடவுளை கொடுக்கிறதும் இல்லை. அப்படி கடவுள் கொடுத்தா வஞ்சிக்கப்பட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்கிறேன். வெளிப்படுத்தல வாசிச்ச மாதிரி 17வது அதிகாரத்துல வாசிச்ச மாதிரி 17வது அதிகாரம் அந்த ஆவிக்கு ஆண்டவர் அதை கொடுத்தார். அப்படி காலமவாசி நாம் சரி 14வது வசனம் 16, 14. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமுள்ள ராஜாக்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்துக்கு கூட்டி சேர்க்கப்படி புறப்பட்டு போ. அந்த ஆவிய அவர்தான் அந்த கலச மூத்தைகளை அனுப்பி விடுறார். 6ஆம் தூதன் கலச மூத்தைகளை இந்த அற்புதம் செய்கிற ஆவிகள் வழிகிட்டு வருது. ஆகையால இந்த அற்புத அடையாளங்கள் செய்கிற பரிசுத்தாவியை பற்றி நான் கதைக்க இல்லை. 13, 13 சாரி, நான் 17, 13 பார்த்தேன். ஓகே, அது இல்ல எனக்கு அந்த சரியாக அது தேவன் அதுக்கு அந்த வெள்ளமையை கொடுத்தாருன்னு சொல்லி வருது இல்ல. அது நாம உண்மையில கத்தரானே ஆவிகளுக்கும் அதிகாரம் கொடுக்கிறது. ஜோபுவை சோதிக்கிறதுக்கு பேய் யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? கத்தர் பெர்மிஷன் கொடுத்தா தான் பேயே வேலை செய்யணும். பைபிள் அதான் எங்களுக்கு சொல்லி தருது. 13, 15. சரி சரி. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்காம், மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்காம், மிருகத்தின் சொரூப
துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதுக்கு சத்துவம் கொடுக்கும். அதுவும் ஒரு பெரிய அற்புதம் செய்யறதுக்கு அங்கேயும் ஆவி வேலை செய்து அதை செய்யறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இயேசு கிறிஸ்து. அதனால தான் சொன்னோம், ஆட்களை வஞ்சிச்சு நரகம் அனுப்புறதுக்காக இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்கிற ஆவிகளையும் அப்படி செய்கிற ஆவிகளை கொடுக்கறதுக்கான பலன்களையும் ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். அது என்னுடைய அர்த்தம் அவர்கள் பரலோகம் வாரதுக்கு அந்த அர்த்தம் இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை. அதுல இதை நாமல் விளங்கி கொண்டோம்டா கிறிஸ்துவ யாராவது கொண்டிருக்கிறீர்களோ, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிருக்கிறீர்களோ, நிச்சயமா 10 கற்பனைய இருக்குது. 10 கற்பனையின் படி நடக்கிறோம், நடக்க வேணும். ஐயோ அதுக்கு எதிராக நடந்தா நாம பாவம் செய்கிறோம், பாவம் செய்கிறது ஆண்டதுக்கு வெறுப்பு, அதுல கவனமா நடக்கணும். ஐயோ இன்னெல்லாம் நடக்கிறதுக்கு அவர் இப்ப பிளத்தை தந்திருக்கிறார், அதான் மறுபடியும் பிறப்பு. அந்த பிளத்தோட நாம செய்யலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற பாவம் விடாதுதான். ஆனா பரிசுத்தாவியும் அவற்றை வார்த்தையும் எங்களை பிளப்படுத்த நாமல் அதன்படி செய்வோம், செய்ய வேணும் என்றதை நாங்கள் அறிக்கை பண்ணுவோம். அதுக்கு பேர் சரி பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறார்கள் பரலோகம் போகும். பரிசுத்தாவியை பெற்றிருந்தா மறுபடியும் பிறந்திருக்கும். அதான் இந்த சதையான இருதயம் வந்திருக்கும். சதையான இருதயம் இருந்தா 10 கட்டளை இதயத்தில் எழுதியிருக்கும். 10 கட்டளை இருதயத்தில் எழுதப்பட்டிருந்தா நம்மளோட போக்குவரத்து நடத்தைகள் எல்லாத்திலையும் நாம சரியான கவனமா இருப்போம். ஆண்டவரை மனசு நோடிக்க விட்டுட மாட்டோம். ஏன்னா நாங்கள் அவ்வளவு அவரை நேசிக்கிறோம். 10 கற்பனை